அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் மரணத்தை பற்றி சிறிதளவு இந்த ரமலானில் சிந்திப்போம். ரப்பி ஷஹ்லி ஷத்ரி வயஸ்ஸுர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் வரையிலும் அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது. எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தை இது. நாம் இன்றைய பரபரப்பான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையை பொருத்தி பார்க்கும்போது இது நிச்சயமாக ஒரு பரபரப்பான வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்காக முழு நாளும் ஒரு மனிதன் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறான். ஆனால் மறுமை வாழ்க்கைக்காக சில பொழுதுகளை ஒதுக்குவது அவனுக்கு கஷ்டமாக போய்விட்டது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கைக்காக பொருள் தேடக்கூடிய அந்த ஆசை அவனுடைய நேரத்தை, அவனுடைய மனதை, எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து விட்டது. அதனால் உறுதியாக வரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மரணத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதே கிடையாது. நிலையில்லாத இந்த வாழ்க்கைக்காக அதிகமான பொழுதுகளை இந்த மனிதன் வீணாக்குகிறான். என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் பொருட்களை தேடவே கூடாதா? இந்த உலகத்தில் நல்லபடியாக சம்பாதித்து நல்ல வாழ்க்கை வாழ்வது தவறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிச்சயமாக தவறு கிடையாது. அதே சமயம் மறு உலக வாழ்க்கையை முற்றிலுமாக மறந்துவிட்டு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை விட ஒரு நஷ்டவாளி கிடையவே கிடையாது. ஏனென்றால் இது ஒரு சொற்ப வாழ்க்கை. இந்த உலகத்தையும் உலக பொருட்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும்போது ஒரு நொண்டி கொசுவினுடைய இறக்கைக்கு கூட சமமானதல்ல அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்கும்போது நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு தேர்வு எழுதக்கூடிய அறை போன்றது தான். அந்த தேர்வு எழுதக்கூடிய அறையில் நாம் எந்த அளவு நம்முடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமோ, முறையான வகையில் பதில்களை அளிக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போலதான் அவனுடைய எதிர்காலம் அமையும். அதை போன்றதுதான் இந்த வாழ்க்கையும். இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன கட்டுப்பாடுகளோடு சரியான முறையில் நாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு எந்த ஒரு மாறும் செய்யாமல் அல்லது தவறு ஏதும் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் செல்வதற்கு தகுதி பெற்றவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக நாளும் நாம் உழைக்க வேண்டும், அமல்களில் ஈடுபட வேண்டும், நல்லோர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியெல்லாம், அமல்களை செய்வதெல்லாம், இதுவெல்லாம் இன்றைய உலகில் வாழக்கூடிய மனிதனுக்கு மிகவும் பாரமாக தெரிகிறது. ஏனென்றால் அவன் மரணத்தை பற்றி கவலையே படாமல் இருக்கின்றான். அதற்கான ஒரு சில சிந்தனைகளை தூண்டுவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். என்ன உண்மையிலேயே நடக்கப் போகிறது? எதை மனிதன் சந்திக்க தயாராக இருக்கிறான்? எது இந்த வாழ்க்கையில் உறுதியானது? அந்த விஷயத்தை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், 1857வது ஹதீஸ். நபித்தோழர் அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஒரு நல்லவருடைய உயிர் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, ஒரு தீயவருடைய உயிர் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, அப்போது நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் இந்த ஒரே ஹதீஸில் தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இது மதீனாவில் நடக்குது. ஒரு அன்சாரி தோழர் இறந்துடுறார். அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எல்லாம் அந்த கபருஸ்தானுக்கு போகிறாங்க. அப்போது கபரு தோண்டக்கூடிய வேலை நடந்து கொண்டிருப்பதனால எல்லோரும் உட்கார்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு கிளறிக்கிட்டே இருக்காங்க குனிந்து கொண்டு. அவர்களை சுற்றி சஹாபாக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, அவர்களுடைய தலைகளின் மீது பறவைகள் அமர்ந்திருப்பது போன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஹாபி சொல்லி காட்டுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆடாமல் அசையாமல். ஒரு பறவை வந்து உங்களுடைய தலையில் உட்கார்ந்து கிடந்தா அது பறந்து சென்றுவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு கட்டுப்பாடாக நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பீர்களோ அதுபோன்று எல்லா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்த வண்ணமாக மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருக்காங்க. திடீரென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்துகிறார்கள். உயர்த்தி என்ன சொல்கிறாங்க? கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 அல்லது 3 முறை சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, ஈமான் கொண்ட ஒரு நல்ல மனிதன், அல்லாஹுவை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன் இந்த உலக தொடர்புகளை எல்லாம் துண்டித்து கொண்டு மறுமையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது சக்கராத்துடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் அந்த மனிதன் இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அப்போது சூரிய ஒளிக்கு ஒப்பாக பிரகாசம் கொண்ட முகத்துடன் சில வானவர்கள் அவரிடம் வராங்க. எந்த ஒருவன் மரணப்படுக்கையில் இருக்கிறானோ அவனிடம் சூரிய ஒளிக்கு நிகரான பிரகாசம் கொண்ட முகத்தோடு மலக்குகள் சில பேர் அவரிடம் வருவார்கள். வந்தவுடனே அவர்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, சொர்க்கத்திலிருந்து ஒரு கஃன் துணியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்திலிருந்து சில நறுமணப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவருடைய பார்வை எந்த அளவுக்கு அவர் பார்ப்பாரோ அந்த பார்வை எட்டுமளவு தூரத்தில் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். அப்போது உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் அவருடைய அருகில் வந்து அமர்வார். நமக்கு உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது? இஸ்ராயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு மலக்கு இருக்கிறார். அவர்தான் வந்து இந்த உலகத்தில் இறப்பவர்கள் அத்துணை பேருடைய உயிரையும் வந்து கைப்பற்றுகிறார். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இது உண்மை இல்லை. இஸ்ராயில் அப்படிங்கிற பெயரில் ஒரு வானவர் இருக்கிறார் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. அப்போ உண்மையில் இந்த உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? குல் சொல்லுங்கள், யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஹமூன். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார், பின்னர் உங்கள் இறைவனிடம் கொண்டு வரப்படுவீர்கள். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் அப்படின்னாக்கா, ஒவ்வொருவர் இந்த உலகத்தில் பிறக்கும் போதும் அவருக்குன்னு சொல்லிட்டு மலக்குல் மௌத்தை அல்லாஹ் வந்து நியமிக்கிறான். அவர் பிறக்கும் போதிலிருந்து நம்முடனேயே இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் வந்து நிழல் போல இல்லை, நிழல் கூட வந்து சில சமயங்களில் உங்களை வந்து பின்தொடராது. ஆனால் இந்த மலக்கு எப்போதுமே உங்களோடையே இருந்துக்கிட்டு இருக்காரு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க, உங்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய மலக்கு உங்கள் பக்கத்திலேயே இப்போதும் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலை என்னென்னா உங்களுடைய உயிரை பறிப்பது. அதற்காக எப்போது கட்டளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை பார்த்த வண்ணமாக காத்து கொண்டிருக்கிறார். கட்டளை வந்த பிறகு ஒரு வினாடி முந்தாது, ஒரு வினாடி பிந்தாது, நம்முடைய உயிர் அவரால் கைப்பற்றப்படும். இதுதான் மலக்குல் மௌத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடியது. இதுவல்லாமல் இஸ்ராயில் என்ற பெயரில் வந்து எந்த ஒரு வானவரும் கிடையாது. அவர் நம் உயிரை எடுக்கப் போவதும் வந்து கிடையாது. இந்த செய்தியை நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஹதீஸை தொடருவோம். இதுவரைக்கும் என்ன சொன்னோம்? ஒருவன் சக்ராத் ஹாலில் இருக்கும்போது சூரிய ஒளிக்கு ஒப்பான சில மலக்குகள் தங்கள் கைகளில் சொர்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட கஃன் துணியிலிருந்தும் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நறுமணத்திலிருந்தும் ஒரு சிலதை எடுத்துக்கொண்டு அந்த மரணிப்பவன் பார்வைக்கு எட்டும் அளவுக்கு அமர்ந்திருப்பார்கள். அப்போது இந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குல் மௌத் அவனிடம் வருவார். வந்து என்ன சொல்வார்? நல்ல ஆத்மாவே, ஏக இறைவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய திருப்தியையும் நோக்கி இந்த உடலிலிருந்து வெளியேறிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒருவன் மரணிக்கப் போகிறான் என்றால் அவனுக்கு கடைசியாக வந்து
ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் அது அல்லாஹுடைய மன்னிப்பும் அல்லாஹுடைய திருப்தியும். இந்த 2க்காக தான் நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அல்லாஹுவுக்கு பிடித்தது போல இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய மரணம் இப்படி நிகழும். எப்படி? இந்த மலக்குல் மௌத் என்ன சொல்லுவார்? நல்ல ஆத்மாவே, ஏக இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் அல்லாஹுடைய திருப்தியை நோக்கியும் இந்த உடலிலிருந்து வெளியேறிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி சொன்னவுடன் தோல் பையிலிருந்து அதை வளைத்தால் நீர் வந்து விழுவது போல அந்த உயிர் மிகவும் இலகுவாக வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அந்த காலத்திலெல்லாம் தண்ணீரை பிடித்து கொண்டு பிரயாணம் போக வேண்டுமென்றால் அவர்கள் வந்து பயன்படுத்தியது வந்து தோல் பைகள். தோலால் செய்யப்பட்ட பைகள் இருக்கு இல்லையா? ஆட்டுடையதோ மாட்டுடையதோ அல்லது ஒட்டகத்தினுடைய தோலையோ பதப்படுத்தி அதை வந்து ஒரு பை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பையில் தான் வந்து தண்ணீரை ஊற்றிக்கொண்டு, இன்றைக்கி எப்படி வந்து பெட் பாட்டில்ஸ்லாம் வந்து அடைச்சி தண்ணீரை விற்கிறாங்கள்ல, அன்னைக்கு இருந்த பெட் பாட்டில் முறை வந்து இந்த தோல் பைகளில் தண்ணீரை கொண்டு போகிறது தான். ஒரு தோல் பையிலிருந்து தண்ணீரை ஊற்றினா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வருமானாக்கா அப்படின்னா வெளியில் வராது. ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் வந்து தண்ணீரை வந்து கீழே ஊற்றி விட முடியும். அது எவ்வளோ கரடுமுரடான பாத்திரமாக இருந்தாலும் சரி. அது போன்று மிகவும் லேசாக ஒரு நல்லவருடைய உயிர் வெளியேறிவிடும். வெளியேறினோடனே என்ன நடக்குது? அந்த வெளியேற்றப்பட்ட உயிரை மலக்குல் மௌத் ஒரு சில நிமிடம் கூட கையில் வைத்திருக்காமல் உடனே கொண்டு வந்து அந்த சொர்க்கத்திலிருந்து வந்த கஃன் துணியில் அந்த நறுமணத்தோடு வந்து வைத்து விடுவார். இவ்வளவு தான் வந்து அந்த மலக்குல் மௌத்துக்கு வேலை. ஒரு செகண்ட் செய்ய வேண்டிய வேலைக்காக நம்முடைய வாழ்நாள் முழுக்க வந்து அல்லாஹ் அவரை நம்மோடு பயணிக்க வைத்திருக்கிறான். எதற்காக? நம்முடைய மரணம் மிகவும் அருகில் இருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்வதற்காக. இதற்காகவாவது நாம் மரணத்தை அடிக்கடி நினைக்க வேண்டும். எப்போதெல்லாம் பாவமான காரியங்களில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு? பக்கத்தில் மலக்குல் மௌத்து உட்காந்து ஐ எம் வெயிட்டிங், நீ செய்கிறது செய்ப்பா, கடைசியில் என்கிட்ட தானே வருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்பதை வந்து நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த ரூஹ், அந்த உயிர் வந்து கஃன் துணியில் வந்து இருக்குது. மலக்குமார்கள் கூட்டத்திடம் அந்த உயிர் எடுத்து செல்லப்படும் போதெல்லாம் அவர்கள் கேட்பார்கள், யாருடைய உயிர்ப்பா இது? இவ்வளோ மனமாக இருக்குது, யாருடைய உயிர் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படும். அப்போது அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லப்படும். எப்படி? இந்த உலகத்தில் அவரை இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் வந்து என்னென்ன நல்ல பெயரை கூறி அழைத்தார்களோ அந்தந்த நல்ல பெயரை எல்லாம் கூறிவிட்டு இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அடுத்து அந்த உயிரை எடுத்துக்கொண்டு ஒரு வானவர் முதல் வானத்தை நோக்கி செல்வார். அந்த முதல் வானத்தின் வாசலில் நின்று கொண்டு அந்த வானத்தை திறக்கும்படி சொல்வார். உடனே அந்த வானம் திறக்கப்படும். அடுத்து 2ஆம் வானம் நோக்கி செல்வார். இப்படியே 7 வானங்களும் திறக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் எடுத்து சென்று காட்டப்படும். அப்போது அல்லாஹ் என்ன கூறுவான்? என்னுடைய அடியான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப நல்லவனாக வாழ்ந்திருக்கான், அதனால் இவனை நல்லவர்களுடைய பட்டியலான நல்லவர்களுடைய ஏடான இல்லியீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்த பிறகு மீண்டும் அந்த ஆத்மாவை பூமிக்கு கொண்டு சென்று அவனுடைய கபரில் சேர்த்து விடுங்கள் என்று கூறுவான். இது அஹ்மதிலே வரக்கூடிய 1783வது ஹதீஸில் வந்து வருது. என்ன நடக்குது? அவனுடைய பெயர் இல்லியீன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லவர்களுக்குரிய ஏடான அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டு மீண்டும் கபரில் கொண்டு வந்து சேர்க்கப்படுது. அவன் கபரிலேயே வந்து கியாமத்து நாள் வரை இருந்து கொண்டிருப்பான். இவையெல்லாம் நல்லவர்கள் உயிர் பிரியக்கூடிய சமயத்தில் நடக்கக்கூடிய செய்திகள்.